மாணவர் மீது வன்முறை புரிந்த ஆசிரியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தல். மூன்றாவது கோரிக்கையாக நீதிக்காக போராடிய மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது பாதுகாத்தல். இந்த 3 கோரிக்கையை நாங்கள் தென்னிந்திய திருச்சபையின் ஆயரிடம் முன்வைக்க உள்ளோம். இன்று இரவு சந்திக்கிறோம். இந்த இரவு நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொள்ளாமல் எதிர்பார்க்கிறோம். சாதகமாக அமையாத பக்குவத்தில் எங்களுடைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களினுடைய ஏகோபித்த ஒரு முடிவை நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனால் இப்பொழுது பெரும்பாலான பெற்றோருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த நிலைமையில சுமூகமாக முடிவு கொண்டு வரதுக்கு இந்த 3 கோரிக்கைகளையும் ஆயர் சாதகமாக பரிசீலிப்பார் என்ற நம்பிக்கை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கு. இப்போ நாங்கள் பெற்றோருடைய பொதுக்குழுவில் ஒரு கமிட்டி தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கமிட்டி உடுவில் மகளிர் கல்லூரி மாணவர்களினுடைய பெற்றோர் சங்கம் என்று அழைக்கப்படும். இந்த செயற்குழு மீண்டும் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும். ஆனால் நாங்கள் பாசிட்டிவாக நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த போராட்டம் நடத்திய மாணவிகள் பெற்றோர்கள் எல்லோரையும் இந்த உடுவில் மகளிர் கல்லூரியினுடைய நிர்வாகத்தோட நல்லிணக்கம் செய்ய வைக்கலாம். பிள்ளைகளினுடைய பாதிப்புகளை நிவர்த்தி செய்யலாம். குறிப்பாக அவர்களுக்கு உளவியல் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு நடந்த சம்பவங்களால். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த பிள்ளைகளை திரும்ப பாடசாலைக்கு அனுப்புவதற்காக இந்த கோரிக்கைகளை ஆயர் மிக கரிசனையோடு மிக முன்னுரிமை கொடுத்து பரிசீலிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்குது. இந்த கூட்டத்தில் பெற்றோர்கள் அதிகமாக கலந்து கொள்ளாதீங்க. அதற்கான பிரதான காரணம் எங்களுடைய ஊடகங்கள் அதில் இந்த செயற்பாட்டில் இந்த உடுவில் மகளிர் கல்லூரி மாணவர்களுடைய அஹிம்சை வழியிலான இந்த போராட்ட செயற்பாட்டில் மிக முக்கியமாக சமூக ஊடகங்கள் பாரிய பங்களிப்பு வழங்கி இருக்கின்றன. அதிலே தமிழ் இணையதளங்கள் மிகவும் பிரபலமான ஜனரஞ்சகமான அளவில் மக்களால் பார்க்கப்படுகின்ற இணையதளங்கள் எல்லாம் பாரிய பங்களிப்பை வழங்கி இருக்கின்றன. அதே நிலைமைதான் இந்த பெற்றோரினுடைய கூட்டத்திற்கான அழைப்பு விடயத்திலும் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான அச்சு ஊடகங்கள் பல்வேறு காரணங்களை கூறி அந்த செய்திகளையும் அறிவித்தல்களையும் பிரசுரிப்பதிலே தயக்கம் காட்டியதனால் மீளவும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியும் வெளிப்படையாக சொன்னால் டேன் தொலைக்காட்சியும் சமூக ஊடகங்கள் இணையதளங்கள் எங்களுக்கு பாரிய ஆதரவை தெரிவித்திருந்தன இந்த கூட்டத்திற்காக பெற்றோர்களை அழைக்கின்ற அறிவித்தல்களை வெளியிடுவதில்லை. இந்த கூட்டத்துக்கு வருகை தராத பெற்றோர்களும் இந்த சங்கத்தை ஏற்றுக்கொள்வாங்களா? இந்த கூட்டத்திற்கு வருகை தராத பெற்றோர்கள் தொடர்பில் நாங்கள் 600-700 பெற்றோர்கள் தொடர்பிலே தொடர்ந்தும் பல்வேறு வகையிலே உரையாடி வருகிறோம். ஏற்கனவே அந்த உரையாடல் தொடங்கி இருந்தது. இந்த கூட்டம் தொடர்பாக பல்வேறுபட்ட திரிவுபடுத்தப்பட்ட செய்திகள் சில இணையதளங்களிலே வெளியானதன் நிமித்தமும் பல பெற்றோர்கள் வருவதற்கு தயங்கி இருக்கக்கூடும். ஆனால் இந்த போராட்டத்தை இந்த அகிம்சை போராட்டத்தை முன்னெடுத்த மாணவிகள் கல்வி பொதுத்தராத சாதாரண தரத்திலே அந்த பாடசாலையினுடைய அதிஉச்ச பெறுபேறுகளை பெற்றவர்கள். உதாரணமாக GC O-லெவலிலே 9A எடுத்த பிள்ளைகள் 8A 7A. இங்கே சொல்லப்பட்டது அந்த பாடசாலையினுடைய க்ரீம் என்று சொல்லி, அதாவது அந்த பாடசாலையினுடைய ஒரு உன்னதமான ஒரு சாராம்சமான மாணவர்கள். கல்வித்துறையில் மட்டுமல்ல, கலை, ஆக்கம், இலக்கியத்துறை, விளையாட்டுத்துறை அனைத்திலுமே அந்த பாடசாலைகளுக்கு மாகாண மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் பெறுபேறுகளை பெற்றுத் தருகின்ற மாணவியர் குழாம், அவர்களுடைய பெற்றோர் குழாம் இதிலே தலைமை தாங்கியது. சாதாரணமாகவே ஒரு சமூகத்தினுடைய அசைவு இயக்கத்திலே தலைமை என்பது விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களிடமிருந்துதான் உருவாகும். அதனை தொடர்ந்து ஏனையவர்களுக்காக செய்யப்படுகிற தொடர்பாடல் தெளிவுபடுத்தல் மூலமாக அது விஸ்தரிக்கப்படுவதுதான் சாதாரணமான சமூக செயற்பாடு.
இந்த போராட்டத்துக்கு வந்து சில அரசியல் கட்சிகள் இந்த தென்புலத்தில் அந்த போராட்டம் நடந்துன்னு சொல்லி நேரடியாகவே இந்த சமூகத்திலே வந்து அனைத்து விடயங்களும் நாங்கள் சிரட்டையில வார்த்து குடிக்கிற கஞ்சியிலேயே அரசியல் கலந்திருக்கு. அரசியல் கலந்திருக்கு. அதாவது இந்த சமூகத்தில் மனிதனே ஒரு அரசியல் விலங்கு, மனிதனை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அரசியல் பிராணி. ஆகவே உலகத்தினுடைய எந்த மனித சமூகத்துக்கும் அரசியல் என்பது சொல்லப்படுகிறது தலைமைத்துவ பண்போடு சமுதாயத்தை வழிநடத்துகின்ற ஆற்றல் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று. அதிலே மாணவிகளினுடைய சரியான நியாயங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் 199% அரசியல்வாதிகளும் அவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள், ஒரு சிலரை தவிர. நான் ஒரு இந்த போராட்டம் வந்து கடந்த 3ஆம் தேதி நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். பெற்றாரை நாம் இந்த போராட்டத்தை ஏதோ ஒரு விதத்தில் முடிவு கொண்டு வரணும் முற்படுகிற சந்தில் நாங்கள் நமக்கு மேலிருந்த உயர் அதிகாரிகள் பலரை தொடர்பு கொண்ட பொழுது எனது உணர்வு எப்படி இருக்கிறால் இப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு தடுக்கப்படுகிறது. அந்த அந்த செயற்பாடு அடுத்த இதுக்கு போகாமல் தடுக்கப்படுகிறதா உணர்வு. என்னுடைய அங்கே ஒரு அழுத்தம் இங்கே பிரிவிக்கப்படுது. அந்த மாணவர்களுடைய போராட்டம் வந்து கடந்த 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் வந்து இவ்வளோ ஆளாக வந்து இருந்துட்டு இப்பொழுது தான் வந்து இந்த பெற்றோர்கள் வந்து நம்ம தாங்கள் போய் காய்கோணம் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறீங்க. கடந்த ஒரு கிழமைக்கு பிறகு வந்து இந்த தான் முடிவெடுத்திருக்கீங்க, நாங்கள் போய் காய்கோணம் பண்ணுறது. இப்போ இதுவரை காலம் வந்து மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி அளிக்கும் என்று இருந்தாங்க, இல்லை வேறு ஏதாவது வழிகூடாக வந்து சாத்தியப்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை நாங்கள் மேலதிகாரிகள் வந்து மாணவர்கள் உரையாடின அடிப்படையில் ஏதாவது ஒரு தீர்வு வரும் எதிர்பார்த்து கொண்டோம். ஓகே. இந்த போராட்டத்தில் வந்து கடந்த ஒரு கிழமையாக நடந்த போராட்டத்தில் வந்து குறிப்பிட்ட சில மாணவிகளை குறிப்பாக வந்து 20க்கும் குறைவான ஆட்களை வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்ததாகவும் ஏனைய மாணவிகள் வந்து இதற்கு வந்து ஆதரவில்லை என்ற ஒரு மகள் உட்பட இந்த போராட்டம் கடந்த 7ஆம் தேதி வந்து 8ஆம் தேதி பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. பாடசாலை மீள ஆரம்பிக்கப்பட்ட பொழுதாவது ஏனைய மாணவிகளும் வந்து ஏற்கனவே போராடி கொண்டிருக்க மாணவிகளுக்கு வந்து ஆதரவாக போராட்டத்தில் குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த பொழுது அவர்களும் யாருமே இதற்கு தொடர்ந்தும் இவர்களே வந்து பிரசிடென்ட் சந்திக்கவும் சரி, முதலமைச்சர் சந்திக்கவும் சரி, யார் சந்திக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் குறிப்பிட்ட இவ்வளவு பேர் இருந்தால் போறாரு. ஏனைய மாணவிகளுடைய ஆதரவு இல்லாததுக்கான காரணம் இல்லை. அதில் வந்து மிக முக்கியமான விடயம், ஒரு சனிக்கிழமை போராட்டம் தொடங்கினது. பாடசாலை ஆரம்பிக்க இருந்தது 5ஆம் தேதி. 5ஆம் தேதி பாடசாலை ஆரம்பிக்கப்படாமல் இந்த மாணவர்களுடைய அகிம்சை வழியிலான போராட்டத்தை அதனுடைய கூர்மையை குறைக்கக்கூடிய வகையில் அந்த திகதி பிற்போடப்பட்டது, 8ஆம் தேதியாக மாற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, வெவ்வேறான யுக்திகள் கையாளப்பட்டது. இங்கே நேரடியாக உங்களுக்கு அப்போதைய பெற்றோர்களுடைய கலந்துரையாடல சொல்லப்பட்டது, பல்வேறுபட்ட திசைகளில் இருந்தும் பல்வேறுபட்ட முனைப்புகள் செய்யப்பட்டன. இந்த உண்மையாக இந்த விஷயத்தில் இருக்கிற பங்காளிகள் அல்லது செயற்பட வேண்டியவர்கள் தென்னிந்திய திருச்சபை, பாடசாலையினுடைய நிர்வாகம், பாடசாலைக்கான முகாமைத்துவ சபை, மாணவ மாணவியர், பெற்றோர், பழைய மாணவிகள், உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே முழு பேருமே அநேகமாக இந்த விஷயத்தில் அக்கறையாக இருந்து செயற்படுவதை நாங்கள் முகநூல்கள் போன்ற சமூக ஊடகங்களினூடாக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து பங்களிப்பு வந்து நேரடியாகவும் தொடர்பாடல்கள் மூலமாகவும் சிறப்பாக கிடைத்து கொண்டிருக்கு. பாடசாலை மாணவர்களுடைய இணைய மாணவர்களுடைய பங்களிப்பு தொடர்பில் அதாவது வந்து பாடசாலைக்கு இருந்தவன் வந்து அவையம் வந்து இதுக்கு ஆதரவு இருக்கு. நீங்க சொல்றீங்க வந்து